அன்பான குமரி மாந்திரிக ஜோதினியர்களை உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்சினிகள் பத்தி. எச்சினிகள்ல ஒரு 36 விதமான எச்சினிகளை பற்றி தான் இனிமே உள்ள பதிவு. ஒரு 36 பதிவு நமக்கு வரும். ஒவ்வொரு எச்சினிகளை பற்றியும் ஒவ்வொரு பதிவு வரும். இன்னைக்கு முதல் எச்சினியுடைய பதிவாட்டு நம்ம போடுவோம். இந்த எச்சினிகள் பல ஆண்டு காலமா பல பேரால் பயன்படுத்தப்பட்டுள்ளது. நிறைய நபர்கள் இந்த எச்சினிகளை வைத்து நிறைய காரியங்கள் சாதித்து வராங்க. மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தியாக இந்த சக்திகள் இருந்து வேலை செய்யும். அவ்வளவுக்கு ஒரு அற்புதமான விஷயம். இதை எப்படி பயன்படுத்தணும், இதற்கான உபாசனை முறை என்ன, இதை எப்படி சித்தியாக்குவது, அப்படிப்பட்ட விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம தரப்போறோம். ஏன்னா நம்ம இதற்கு முன்னாடி எச்சினிகளுடைய பதிவுகள் நம்ம ரொம்ப போட்டதில்லை. தொடர்ந்து நம்ம 36 பதிவுகள் இந்த எச்சினிகளுடைய பதிவுகளாக நம்ம கொடுக்க போறோம். இதை பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். நம்ம சேனலை வரக்கூடிய வீடியோக்கள் அனைத்தைக்கும் லைக்கை போடுங்க. லைக்கை போட்டாதான் 4 பேருக்கு அது ரெக்கமெண்ட் பண்ணும். முழுமையா பாருங்க. எதற்கு நான் முழுமையா பார்க்க சொல்றேன்னா, எந்த இடத்துலையும் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. இது சும்மா விளையாட்டு விஷயம் கிடையாது. நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் விளையாட்டு விஷயங்கள் கிடையாது. எந்த இடத்துல பாதிப்பானாலும் அந்த பாதிப்பு, எந்த இடத்துல பிரச்சனையானாலும் அந்த இடத்துல பாதிப்பு நமக்கு, நம்மளை சார்ந்தவர்களுக்கு உருவாகும். நம்ம வாழ்க்கையே நரக குழிக்குள் போய்விடும். அதற்காக தான் நம்ம அவ்வளவு தூரம் விரிவா ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப விவரிச்சு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதுல ஒரு நபர் என்ன சொல்றாருன்னா, நீ ரொம்ப அறுக்கிற. நான் கமெண்ட் படிப்பேன். கமெண்ட் படிக்கும்போது நான் பார்த்தேன், நீ ரொம்ப அறுக்கிற அப்படின்னு. நான் அறுக்கெல்லாம் செய்யலை, யாரையும் நம்ம அறுக்கெல்லாம் செய்யலை. அது எங்குள்ள பாசை, சென்னை பாசன்னு நினைக்கிறேன். அறுக்கிறேன்னா நீ ரொம்ப பேசுற அப்படிங்கிறது. நான் அப்படி ரொம்ப எல்லாம் பேசலை. ஒரு காரியம் நீங்க செய்ய வாரீங்கன்னா இன்னைக்கு இதனுடைய முழு விவரமும் உங்களுக்கு தெரியாது, இதன் அடிப்படை தெரியாது. மாந்திரிகம் என்பது சும்மா ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு ஏதோ விளையாட்டு பொருளை ஏதோ விளையாடக்கூடிய இது கிடையாது. இதனால் பலன் அடைஞ்ச பேர் நிறைய பேர் இருக்கலாம். இதனால் பாதிக்கப்பட்டு எங்கேயோ கிடக்கக்கூடிய கோடியில திருக்கோடியில கிடக்கோடி நபரும் இருக்கான், உயிரை இழந்தவனும் இருக்கான். தெரியாம எந்த செயல்லையும் ஈடுபடக்கூடாது. ஏன்னா இதுல அந்த நபர்கள் கமெண்ட் பண்ணி கேட்கும்போது நமக்கு அவ்வளவுக்கு ஒரு இதாகுது. நம்ம ரொம்ப அன்பா ஒரு விஷயமும் பண்ணக்கூடிய நம்ம தான் இருந்தாலுமே அவங்க அந்த வார்த்தைகள் பேசும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதற்காக நான் இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் ரொம்ப விரிவாக சொல்றேன் அப்படிங்கக்கூடிய காரணம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு விஷயம் நம்ம சொல்லி கொடுக்குறோம்னா தெரிந்த பேரும் பார்ப்பாங்க, தெரியாத நபரும் பார்ப்பாங்க. எல்லாருக்கும் சென்றடைவது மந்திரம் அல்ல, அதை எப்படி உபயோகிக்க வேண்டும், உபயோகப்படுத்த வேண்டும், அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், அதை எந்த நேரத்தில் நம்ம அதை பயன்படுத்தினா அது பாதிப்பு இல்லாம இருக்கும், எந்த முறையில பயன்படுத்தினா பாதிப்பு இல்லாம இருக்கும், இது எல்லாரும் பயன்படுத்தலாமா, இப்படி எல்லா விஷயங்களையும் நாம் நினைச்சுவோம் அந்த வீடியோல நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம். ஒரு விஷயம் கொடுக்குறோம்னா அன்னைக்கு சித்தர்கள் ஒளிப்ப எப்படி ஒளிச்சு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு போனாங்க. நிறைய எழுத்துக்கள் சூட்சும எழுத்துக்களா இருக்கு, சில வார்த்தைகளும் சூட்சும வார்த்தைகளா இருக்கு. ஏன் அது எல்லாராலையும் பயன்படுத்த முடியாது. இன்னைக்கு நான் அப்படி இல்லை. நான் எல்லா விஷயத்தையும் தெளிவாக வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால அதற்கான லாபமோ நஷ்டமோ, அதனுடைய நன்மையோ தீமையோ, எல்லா விஷயத்தையும் நான் எடுத்துரைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நான் இருக்கேன். அதனாலதான் நம்ம சொல்றது. இன்னைக்கு மந்திரம் மட்டும் கொடுத்து நீ இதை பண்ணிக்கோன்னா, நீ ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணப்போ உனக்கு ஏதாவது ஒரு நபருக்கு ஏதோ அந்த நபருக்கு ஏதோ ஆகக்கூடாது, ஏதாவது ஒன்று ஆயிட்டு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துட்டுன்னா, ஐயா நீங்க விரிவாக நீங்க சொல்லியிருக்கலாம்ல, ஐயா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அதை விரிவா சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பாங்க. அதற்காக தான் நாம் என்ன செய்யறோம், பதிவு கொஞ்சம் பெருசா போனதுனால பிரச்சனை கிடையாது. ஒரு நோக்கத்திற்காக வந்திருக்கோம்னா அந்த நோக்கம் சரியாக நிறைவேற வேண்டும். மாந்திரிகத்துல மிக மிக ரொம்ப விஷயம் மாந்திரிகத்துல பொறுமைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பொறுமையா இருந்தா மட்டும்தான் சாதிக்க முடியும். சாதிக்கணும்னு நினைச்சா பொறுமையா இருந்து ஆகணும். இல்ல எனக்கு பொறுமை கிடையாது அப்படின்னா மாந்திரிகமே பண்ணாத, நீ அதை விட்டு வெளியே போயிரு. நீ இதுக்கு தகுதியற்றாள் அப்படின்னு நான் இதாக்கிறேன். எந்த ஒரு செயலுக்காகவும் பொறுமையா இருக்கணும். இன்னைக்கு நம்மகிட்ட கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் நம்மளுடைய கிளைண்ட் ஒவ்வொருத்தவங்க பொறுமையா இருப்பாங்க. ஒரு காரியம் இந்த காலகட்டத்தில் நம்ம 48 நாள் நம்ம டைம் கொடுக்கோம்னா 48 நாள்ல நடக்கலைன்னா அந்த பூஜையை அப்படியே விட்டுட்டெல்லாம் நம்ம போக மாட்டோம்.
அதற்கான காரியங்களையாம எல்லாருக்கும், எல்லா மாந்திரிகர்களுக்கும் தெரியும். எல்லா காரியமும் நான் 100% நான் சக்சஸ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு எந்த மாந்திரிகளும் கிடையாது. அதற்கு என்ன காரணம்ங்கிறது நான் இதை வீடியோவில் நான் சொல்ல விரும்பலை. சில விஷயங்கள் அதற்கான எதிர்கள் இருக்கு. அப்போ அதை வந்து சில நபர்கள் வந்து என்ன செய்வாங்க, அது சரி ஓகே அப்படி விட்டுருவாங்க. நம்ம வந்து அப்படி விட மாட்டோம். அதை வந்து தொடர்ந்து அதை வந்து என்ன செய்யணும், அதனுடைய பலனை அனுபவிக்கிறது வரையும் நம்ம என்ன செய்யணும், அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு என்ன வேணும், பொறுமை வேணும். பொறுமை இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, எதையுமே பண்ண முடியாது. பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுத்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், பூமியை ஆள முடியுமே தவிர பொறுக்கவில்லை என்றால் ஒன்றும் செய்ய இயலாது. இதை முதல்ல நல்லா புரிஞ்சிடுங்க. இன்னைக்கு வந்து எடுத்த உடனே நான் கம்பெடுத்த உடனே வேட்டைக்காரனா ஆயிரணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. டைரக்டா நான் வந்து காளி மந்திரம் சொல்லிடாட்டா, இல்ல நான் வந்து அகோர தேவதையை கூப்பிட்டா வந்து இதாயிருமா? ஒன்னால வந்து முதல்ல வந்து ஒரு சிறு தெய்வங்களை முதல்ல என்ன செய்யணும், சித்தி எடுக்க பழகி கொள்ள வேண்டும். எந்த ஆபத்தும் வராத தெய்வங்களை முதலில் சித்தி செய்து அந்த தெய்வத்தின் வசமாக அனைத்து தேவதைகளையும் நம்ம என்ன செய்யலாம், வசப்படுத்தலாம். அந்த அளவுக்கு தேவைப்படாது. நம்ம இன்னைக்கு ஒரு தெய்வத்தை வச்சு நீங்க அவ்வளவு காரியங்கள் பண்ண முடியும். வேண்டுகோளா தான் பண்ண முடியும். அவங்கள வந்து நீங்க என்னைக்குமே அடக்கி ஆளணும் அப்படிங்கக்கூடியது கிடையாது. ஆனா இந்த எச்சினி தேவதைகளை பொறுத்தவரையில் நிறைய விஷயங்கள் மாறுபடும். சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எச்சினி என்ன எச்சினி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். என்ன எச்சினின்னு பார்த்தீங்கன்னா விசித்ரா அப்படிங்கக்கூடிய ஒரு எச்சினி. இந்த எச்சினி என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆசைகள் என்னென்ன ஆசை வைத்து நீங்கள் கேட்குறீங்களோ அந்த ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருபவள் இந்த எச்சினி. முதல்ல வந்து எச்சினியை வந்து 3 விதமா நீங்க வழிபடலாம். ஒண்ணு, நீங்க தாயாட்டு வழிபட்டுறணும், என் தாயே நீ தான் அப்படின்னுட்டு வழிபட்டுறோம். இல்ல என்னுடைய சகோதரி நீ அப்படின்னுட்டு வழிபடணும். இல்லைன்னா உங்களுடைய காதலியாகவோ உங்களுடைய மனைவியாகவோ வழிபடணும். இப்ப காதலி மனைவி அப்படின்னா உங்களுடைய பிராணனத்தை அவ வந்து விரயம் பண்ணி விடுவான். பிராணன்கிறது வந்து விந்து. இந்த விந்து வந்து சீரழிஞ்சு போயிடும், உடம்பு நாசமாக போயிடும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து சரியான முறையில் எச்சினிகள்ங்கிறது வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு சித்தியாவதற்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா சித்தி ஆகிடும். இதை உங்களுடைய இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க வந்து உங்களுடைய சந்ததி முடியும் வரை, நீங்கள் வந்து உயிர் வாழும் வரை என்ன செய்றீங்க, அதற்கான எல்லா வழிமுறைகளையும் நீங்கள் சரியாக கடைபிடித்து என்ன செய்றீங்க, அதை உபாசனை பண்ணிட்டு இருக்கீங்க. சரியான முறையில் அதை வந்து உபாசனை பண்ணி அதற்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆண் வாரிசு கண்டிப்பா இருக்கும். இந்த ஆண் வாரிசுக்கு நீங்க அனைத்து விஷயங்களையும் சொல்லி கொடுக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்ல அவர் வந்து கலெக்டருக்கு படிக்காரு, நான் வந்து அவர் லண்டனுக்கு போறாரு, ஏன் அவர் வந்து நான் சொல்றதை கேட்க மாட்டாரு அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா, நீங்கள் மரணம் அடைந்த பிறகு உங்களுடைய குடும்பம் வந்து சீரழிய ஆரம்பிச்சிடும். இது வந்து எல்லாரும் சொல்ல மாட்டாங்க சில விஷயங்கள். நான் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஓப்பனாகவே நான் பேசுறேன். என்ன செய்யும், குடும்பம் சீரழிந்து போயிடும். அதனால ஒரு எச்சினியை உபாசனை பண்ணி நீங்கள் சித்தி செய்து எடுப்பதாக இருந்தால், அது என்னன்னா ஒரு தெய்வத்தை தன் பக்கத்தில் வைத்து கொண்டு உபாசனைங்கிறது வந்து அந்த உங்களுடைய ஜபத்தினால் அவங்களை என்ன செய்றீங்க, உங்களுடைய இடத்தில் ஆசனம் செய்து இருத்துவதுதான் உபாசனை. அந்த இடத்துல நீங்க இருத்தி நீங்க என்ன பண்ண போறீங்க, அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து அவங்க வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு மறைந்த பிறகு அந்த நபர்கள் அடுத்த ஜெனரேஷன், அடுத்த உங்களுடைய தலைமுறைகள் வந்து இதை வந்து கடைபிடிக்காமல் இருக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் உருவாகும். சரிங்களா? அதை வந்து நல்லா மைண்ட்ல வச்சிடுங்க. அதே மாதிரி இந்த எச்சினி நான் எல்லாரும் வந்து முதல்ல வந்து மந்திரம் சொல்லி உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு லாஸ்ட் சொல்லுவாங்க, நீங்க இதை பண்ணீங்கன்னா நீங்க ஆசமா போயிருவே, இல்லை இதாயிரும் அதாயிரம். நான் இதற்கு வந்து இந்த மந்திரம் நீங்க படிப்பதற்கு முன்னாடியே நான் வந்து எச்சரிக்கையாகவே நான் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுவேன். அதுக்கு அந்த எச்சரிக்கைகளை கேட்டு அதில் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நபர் மட்டும்தான் நீங்க உள்ள போய் நீங்க என்ன செய்யணும், படிக்கணும். முதலில் என்ன தேவை, எச்சரிக்கை. அதற்காக தான் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல என்ன செய்யுங்க, அந்த எச்சரிக்கைகளை சரியாக நீங்க கடைபிடித்து விட்டு, நான் வந்து இதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவேன், ஒரு சிறுகதை. உங்களுக்கு ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. இருந்தாலும் இந்த விஷயத்திற்கு இது வந்து ரொம்ப முக்கியமானது. எதற்காக நான் இந்த உதாரணம் சொல்றேன் அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். விவேகானந்தர் வந்து எவ்வளவு பெரிய ஒரு துறவி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த துறவியிடம் ஒரு குழந்தையை கூட்டிக் கொண்டு ஒரு அம்மா வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா,
ஐயா இவன் எப்போ பார்த்தாலும் வந்து சாக்லேட்டா தின்னுட்டு இருக்கான், எப்போ பார்த்தாலும் இனிப்பு பதார்த்தங்களாகவே சாப்பிட்டுட்டு இருக்கான், எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டாங்கிறான். ஆனா உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் இவனுக்கு ரொம்ப முக்கியம். இவன் வந்து ரொம்ப பார்த்து உங்களை போலவே அவன் வந்து அவ்வளவு தூரம் உங்களுடைய சொற்களை கேட்டு நடக்கக்கூடிய பையன். அதனால நீங்க சொன்னா இவன் வந்து ஸ்வீட் சாப்பிடறதை விட்டுருவான், ஸ்வீட்ஸ்னா இனிப்பு சாப்பிடுவதை விட்டு விடுவான் அப்படின்ட்டு என்ன சொல்றாங்க. அந்த அம்மா வந்து விவேகானந்தரை பார்த்து சொல்றாங்க. அப்போ விவேகானந்தரும் பார்த்துக்கிட்டு, சரிம்மா நீங்க நாளைக்கு கூட்டிட்டு வாங்க, நான் இதை சொல்றேம்மா அப்படின்ட்டு அனுப்பி வச்சுட்டார். அந்த அம்மா வந்து மறுநாள் வந்து தன் பையனோடு விவேகானந்தரை பார்க்க வராங்க. அப்ப விவேகானந்தர் பார்த்துக்கிட்டு, எப்பா நீ வந்து இவ்வளவு ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடுறது வந்து உடம்புக்கு ரொம்ப கேடாயிரும், நீ வந்து இவ்வளவு சாப்பிடக்கூடாது, கொஞ்சோண்டு நீ எடுத்துக்க, அம்மா சொல்லதை கேட்டு நீ என்னச்சு குறைவா சாப்பிட்டு அளவோடு இருந்துக்க அப்படின்ட்டு விவேகானந்தர் சொல்றார். அப்போ அந்த அம்மா வந்து விவேகானந்தரை பார்த்து கேட்குறாங்க, ஐயா நீங்க வந்து நான் வந்து நேத்தைக்கு வரும்போதே நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கலாம், என் பையனை பார்த்து நீ இதை செய்யாத அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கலாம். ஆனா நீங்க நேத்தைக்கு சொல்லாம என்னை வந்து இன்னைக்கு கூப்பிட்டு இன்னைக்கு வந்து இந்த விஷயங்களை நீங்க சொல்லி கொடுக்குறீங்களே ஏன் அப்படின்ட்டு விவேகானந்தரை பார்த்து இந்த அம்மா கேட்குறாங்க. அப்ப விவேகானந்தர் வந்து இதற்கு பதில் சொல்றாரு, அம்மா நான் வந்து நேத்து வந்து உங்க பிள்ளைய போலதான் நானும் அளவுக்கு அதிகமா நானும் நிறைய இனிப்பு பதார்த்தங்கள் வந்து அதிகமா சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து நானே ஒரு தவறு செய்து கொண்டு இன்னொரு நபருக்கு நான் அட்வைஸ் பண்றது தப்பு, அதனாலதான் நாங்க இன்னைக்கு கொண்டு வாங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. நேரத்தை நான் வந்து அதெல்லாமே குறைச்சிட்டேன், எல்லாமே மாத்திட்டேன். இப்போ வந்து நான் இனிப்பு பதார்த்தங்கள் நான் சாப்பிடல, அதனால உங்க குழந்தைக்கு இன்னைக்கு வந்து அட்வைஸ் பண்றதுக்கு தகுதி உடையவனா இருந்து நான் அட்வைஸ் பண்றேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே அந்த விவேகானந்தர் சொல்றாரு. எதற்காக நான் இந்த விஷயம் சொல்றேன்னா, முதல் விஷயம் உங்களை நீங்கள் வந்து சரியான நிலையில் இதாக்கிடணும், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? எந்த ஒரு தவறு செய்து கொண்டு இருந்தாலும் அந்த தவறை என்ன செய்யுங்க, அன்னையோடு விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்த நிலைக்கு இந்த நிலைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மனசுத்தி. மனதை வந்து தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். தூய்மையா இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இந்த வரங்களை வாங்க முடியும். எச்சினிகளிடம் வரம் வாங்குவது என்பது அவ்வளவு எளிது ஒன்றும் இல்லை. அதற்காக தான் சொல்றேன், மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் உடலை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பூஜை செய்ய விரும்பக்கூடிய இடம் மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும். அப்படி நீங்க வந்து தூய்மையா இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், ஒரு விஷயத்தை பயன்படுத்த முடியுமே தவிர. அதனால வந்து தயவு செய்து என்ன செய்யணும், நீங்கள் வந்து உடலையும் மனதையும் நீங்கள் பூஜை செய்யக்கூடிய இடத்தையும் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். தூய்மைனா சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். மனதில் வந்து கள்ள எண்ணம், அவனை இதாக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படிப்பட்ட எண்ணங்களோடு நீங்கள் இந்த பூஜை செய்தால் என்ன அதற்கான பலனை நான் சொல்றேன். கண்டிப்பாக ஒன்லி மனக்குழப்பத்தோடு நீங்க வந்து சுத்தலாம். இந்த எச்சினிகள் நான் கொடுக்கக்கூடிய பாடத்தில் உள்ள எந்த எச்சினிகளை பயன்படுத்தினாலும் சரிதான், எந்த பூஜை பயன்படுத்தினாலும் சரிதான், மனக்குழப்பத்தோடு என்ன செய்ய முடியும், ஒரு இந்த பைத்தியம் பிடிச்ச மாதிரி நீங்க வேணா சுத்தலாம். எச்சினிகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. மனதை முதலில் சுத்தமாக வைத்துக்கொண்டு ஒரு நல்ல நோக்கத்துக்காக நீங்க வந்து இதை பயன்படுத்தணும். முதல்ல வந்து நோக்கத்தம், அதான் சங்கல்பம். எனக்கு வந்து இந்த காரியம், நான் இந்த காரியத்தை எடுத்துருங்க, இந்த காரியம் வந்து இத்தனை நாளைக்குள்ள இத்தனை ஊரு போட்டு நான் வந்து சித்தி பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுடைய குலதெய்வத்திடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அது வந்து குலதெய்வத்து கோயில்ல போயோ நினைச்சீங்கன்னு சங்கல்பமா எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு அப்புறமாக இந்த விசித்ரா அப்படிங்கூடிய எச்சனிக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கூட விஷயத்த நான் கொஞ்சம் தெளிவா சொல்றேன். ஏன்னா வந்து இந்த விசித்ரா எச்சனிக்குள்ள விஷயத்த நம்ம பார்ப்போம். இதுக்கு வந்து காலம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதம், ஒரு மாதம்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 28 நாட்கள்
தொடர்ந்து நீங்க இந்த பூஜை செய்ய வேண்டியது இருக்கும். 28 நாளும் ஒரே இடத்துல, அந்த இடத்துல தான் நீங்க பூஜை செய்யணும். இந்த பூஜைக்கு தேவையான படையல்கள், இது வந்து தினம்தோறும் படையல் போடணும். மற்ற பூஜைகளுக்கு நம்ம என்ன செய்வோம், ஒரு நாள் முத நாள் போடுவோம், போட்டு மந்திர உச்சாரணம் போட ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு பிறகு இப்போ கடைசி நாள் வந்து பெரிய பூஜையாக போட்டு அப்படி நம்ம ஒவ்வொரு காரியங்களும் செய்வோம். ஆனால் இந்த பூஜைக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் என்ன செய்யணும், அதே மாதிரி படையல் போட்டு தினம்தோறும் படையல் போட்டு தான் இந்த உச்சாடனம் போட வேண்டும். ஒரு நாளைக்கு 20,000 முறை நீங்கள் இந்த மந்திர உச்சாடனம் போடணும். இதற்கு முன்னாடி ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, எனக்கு அது வேற டக்குன்னு ஞாபகம் வந்துட்டு, ஐயா டெய்லி வந்து 1008 ஊரு நான் எப்படி ஐயா போடுறதுக்கு? தனக்கு தேவை என்றால் தான் உழைத்து தான் ஆக வேண்டும். ஒரு விஷயத்த பண்ணி தான் ஆகணும். யாரும் யாருக்கும் எதுவும் என்ன செய்ய மாட்டாங்க, கொண்டு கொடுக்க மாட்டாங்க. அது முதல்ல நல்லா புரிஞ்சிடணும். இந்த விசித்ரா எச்சினிக்கு நீங்க என்ன செய்யணும், வடக்கு பக்கமா இருக்கணும். சரிங்களா? வடக்கு பக்கமா அமர்ந்து வடக்க பார்த்து நீங்க இருந்து, இடம் எங்க இருக்கணும், ஆலமரம் எங்க இருக்குன்னு பார்த்துடுங்க. அந்த ஆலமரத்து அடியில தான் இந்த பூஜையை பண்ணணும். ஏதாவது நகரத்துக்குள்ளேயோ, நகரம்னா ஏதாவது சிட்டிக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல ஆலமரம் நிற்கணுட்டு அங்கே போய் இருந்துட்டாங்க, நிறைய பிரச்சனைகள் உருவாயிரும். எங்கேயாவது ஒதுக்குப்புறமாக எங்கேயாவது ஒரு ஆலமரம் இருக்குன்னா அந்த ஆலமரத்தின் அடியில் போய் வடக்கு முகமாக இருந்து நீங்க என்ன செய்யணும், இந்த பூஜையை செய்ய வேண்டும். தொடர்ந்து என்ன செய்யணும், 28 நாட்கள் நீங்க செய்ய வேணும். இதுக்கு படையல் என்னென்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெண்ணிற மலர்கள். வெண்ணிற மலர்கள்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து மல்லிகை எடுத்துக்கலாம். வெள்ளை கலரில் நல்ல நறுமணம் உள்ள பூக்கள் வந்து என்ன பூக்கள் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன பூக்கள் வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? முதல்ல வந்து அந்த இடத்த வந்து ரொம்ப சுத்தமா வச்சிடுங்க. நீங்க கண்டிப்பா பிரம்மச்சரியம் கடைபிடித்துதான் ஆக வேண்டும். உணவு வகையில் கண்டிப்பாக கட்டுப்பாடு தேவை. அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள். சைவ உணவுகளை மட்டும் எடுத்துடுங்க. அளவோடு எடுத்துடுங்க. சரிங்களா? பாய் போட்டு படுக்கிறது வர வேண்டாம். மேக்சிமம் வந்து ஒரு துண்டு விரித்து படுத்து பழகுங்க. துண்டை விரிச்சுக்கிட்டு அதுல படுங்க. தலகணை வைக்க வேண்டாம். தலையில் அந்த நம்ம ஒரு துணியை ஏதாவது ஒன்று சும்மா லைட்டாக மடிச்சு வச்சுடுங்க. வேண்டாம். இந்த 28 நாட்களும் சுத்தமாக இருங்க. காலையில் 3 மணிக்கு எழும்பி நீங்கள் என்ன செய்யுங்க, குளிச்சுக்கிட்டு ஒரு சாதாரண தியானம் பண்ணுங்க டெய்லி. சரிங்களா? அதற்கு அடுத்தால இந்த பூஜைக்கான விஷயங்கள், பூஜையை செய்யும் பொழுதும் என்ன செய்யுங்க, பூஜையை ஆரம்பிக்க முன்னாடி உடற்கட்டு திசைக்கட்டு போட்டுக்கிட்டு தான் இந்த பூஜை செய்யணும். வெள்ளை நிறத்திலான பூக்களை வைத்துதான் பூஜை செய்ய வேண்டும் என்று நான் சொன்னேன். அதே மாதிரி நல்ல பலகாரங்கள், இனிப்பு பதார்த்தங்கள் நிறைய வந்து சுட்டு வைக்க முடியலன்னா கடையில பார்த்தாது நீங்க வாங்கி கொண்டு வைக்கலாம். வாழையில விரித்து ஒரு படப்புக்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு வாழை இலை, வெத்திலை, பாக்கு, பழம், எலுமிச்சம்பழம், உங்களுக்கு பல வகைகள் உங்களால் வாங்கி வைக்க முடியும் டெய்லி அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம், ரெகுலரா வாங்கி வைக்கலாம். இல்ல என்னால வாங்கி வைக்க முடியாது அப்படின்னா விட்டுருங்க. அவல் பொரி கடலை போட்டுடுங்க. இனிப்பு பதார்த்தங்கள் கண்டிப்பா வச்சுடுங்க. சரிங்களா? அதற்கு அடுத்தால வாசனை திரவியங்கள் நல்ல நறுமணமா இருக்கணும். அந்த மாதிரி வாசனை திரவியங்களை இப்போ வந்து எசன்ஸ் எல்லாம் நிறைய விற்குது. பன்னீர் எசன்ஸ், இந்த மாதிரி எசன்ஸ் ஐட்டங்களை வாங்கி என்ன செய்யுங்க, நல்ல தண்ணியில தெளிச்சு கொஞ்சம் மஞ்சள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கி அந்த ஏரியா ஃபுல்லா போய் தொளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படப்பு போடுங்க. ஒரு அழகான அகல் விளக்குல நெய் தீபம் ஏற்றுங்க. நெய்யை விட்டு தீபம் ஏற்றுங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தால நீங்க சூடகம், ஊதுபத்தி எல்லாமே எடுத்து வச்சுடுங்க. திருநீர், ஒரு எலுமிச்சம்பழம் தனியா வந்து பலி கொடுக்க மாதிரி வெட்டி என்ன செய்யுங்க, படப்புக்கு முன்னாடி வைங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் அவ்வளவுமே நீங்க செஞ்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரம் வடக்கு முகமாக இருக்கணும். தரையில இருக்கக்கூடாது. கம்பளி துணி இல்ல ஏதாவது ஒரு இதை போட்டுக்கிட்டு நல்ல ஒரு ஆசனம், கண்டிப்பாக இருக்கையில் இருக்கக்கூடாது. இருக்கைன்னா குறுங்கட்டியில் இருக்கக்கூடாது. குறுங்கட்டி போட்டு நான் இருக்கேன்னா இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு ஆசன துணி விரிச்சுக்கிட்டு தரையில் அமருங்க. அந்த துணிக்கு மேல அமருங்க. தரையில அமரண்டா சாரி, அந்த துணிக்கு மேல இருங்க. சரிங்களா? அதே மாதிரி சரியான உடம்பை நேராக, அந்த தண்டுவலம் இருக்கலாம், முதுகு தண்டுவலம் நேரா இருக்கணும். மந்திரம் உச்சரிக்கும் பொழுது சரியான உச்சரிப்பு இருக்கணும். உச்சரிப்பு சரியா இல்லைன்னா இதனால பல பிரச்சனைகள் வரும். நான் திரும்ப சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி இது வந்து விளையாட்டு காரியம் கிடையாது. அதனாலதான் நான் திரும்ப சொல்லக்கூடிய காரணம். என்ன செய்யணும், உச்சரிப்பு சரியாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி உச்சரிப்பை வந்து சரியா உச்சரிச்சு நீங்க என்ன செய்யுங்க,
இதை பண்ணுங்க. அதற்கு அடுத்தல பார்த்தீங்கன்னா இந்த 28 நாட்கள் நம்ம வந்து மந்திர ஜபம் பண்ணுவோம். இதுல வந்து கனவுல நிறைய பேருக்கு வந்து இந்த எச்சினிகள் வந்து காட்சி கொடுப்பாங்க. நீங்க முதல்ல வந்து ஒரு சங்கல்பம், இவன் வந்து என்னுடைய தாய்னா தாயாட்டு கடைசி வரை தாய் தான். அவ அழகான பெண்ணா இருக்கும், அகோரமான ஒரு ரூபமா இருக்கலாம், எப்படி இருந்தாலும் தாயானவள் தாய் தான். இல்ல சகோதரினா சகோதரி தான், இல்ல காதலினா அவ கடைசி வரை காதலி தான், மனைவினா மனைவி தான். இப்படி வந்து சரியான விஷயங்களை நீங்க தேர்ந்தெடுத்து அதற்கான விஷயங்கள் நீங்க பண்ணணும். சரிங்களா? நீங்க மனைவியாகவோ இல்ல வந்து காதலியாகவோ எடுக்கும் பொழுது அதற்கு ஏற்றவாறு நீங்க வந்து உங்களுடைய ஒரு எச்சனிக்கு கணவனாக இருக்கும் தகுதியை நீங்கள் வளர்த்து கொண்டு இதாக்கணும். அதற்கான விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க தாயிட்ட, நம்ம ஹிந்து மதமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு பெண்ணை பார்த்தாலே அவள் வந்து தாய் என்ற மனம் தான் நமக்கு வரும். அவள் ஒரு பெண்ணை பார்த்தாலே கண்ணதாசன் சொல்வது போல நமக்கு வந்து என்ன, தாய், நம்மளுடைய சகோதரி, நம்மளுடைய தாய் என்ற எண்ணம். இதுவே நமக்கு வந்து தாய் திருநாடு, நம்மளுடைய தாயாக தான் நம்ம எல்லாமே போற்றுவோம். அந்த மாதிரி என்ன செய்யுங்க, தாயாகவே பாவித்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? சரி, அப்போ வந்து நம்ம படப்பெல்லாம் போட்டாச்சு, எல்லா விஷயமும் பண்ணியாச்சு. நீங்க ஜபமாலையாக என்ன செய்யுங்க, ருத்ராட்சம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ருத்ராட்சம்ங்கிற போதும் என்ன நிறைய கிட்டத்தட்ட 4 மாசம் ஆயிட்டு போச்சுல. இந்த ருத்ராட்சம் வந்து ஒரு நபர் எனக்கு கூப்பிட்டு சொல்றாரு, ஐயா நான் ருத்ராட்சம் எல்லாம் போட்டிருக்கேன், எனக்கு வந்து வேற மாதிரியான பிரச்சனை எங்க தோணுது அப்படின்னு. ருத்ராட்சம் போட்ட உடனே வேற மாதிரி பிரச்சனை வராதுன்னு யாரையா சொன்னா? முதல்ல ருத்ராட்சம்ங்கிறது வந்து ஒரு உடம்பு, அந்த உடம்புக்கு நீங்கள் வந்து எந்த மாதிரியான சக்தி கொடுக்குறீங்க அதற்கு தகுந்த வேலை செய்யும். இன்னைக்கு வந்து மற்ற ஒரு ஆக்டர் தனுஷ் அவர் வந்து கருங்காலி மாலை போட்டாரு அப்படிங்காண்டி எல்லா மக்களும் கருங்காலி மாலை போட்டாச்சு. அவர் அதை போட்டோன்னு பெரிய ஆளாயிட்டார். அவர் ஒரு பேட்டியில சொல்றாரு, இது எங்க தாத்தா பயன்படுத்திய, என்ன செய்றாரு, அந்த தாத்தா ஜபத்துக்காக பயன்படுத்திய மாலை, அதுதான் நான் இன்னைக்கு கழுத்துல போட்டிருக்கேன். அதில் எந்த மாதிரிப்பட்ட ஜபம் பண்ணப்படுகிறது, அதனுடைய மந்திர அதிர்வுகள் தான் அதுல வந்து உரையும். எதற்கு அந்த மாலைகள் எதற்குன்னா, இப்ப 108 மாலைன்னா அந்த மாலையில உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அந்த ஒவ்வொரு ருத்ராட்சத்தையும் என்ன நமக்கு தெரியும். இத்தனை உரு ஏறி இருக்கு, இத்தனை உரு போட்டுட்டு இருக்கோம், அதுக்கு தான் மாலைகள். அந்த மந்திர அதிர்வுகள் அதுல கொஞ்சம் இருக்கும், அதை கழுத்துல போட்டுடுவோம். நாம் செய்த விஷயத்தை என்ன செய்யணும், ஒரு டேட்டா பேக்கப், என்ன சேவிங்ஸ் டேட்டாவா மொபைல்லாம் இருக்குமே, அந்த மாதிரி அது ஒரு சின்ன ஒரு அதிர்வு அதில் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து உச்சரித்த மந்திரங்களின் அதிர்வுகள் அதில் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மந்திரம் போட போட ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த ஒவ்வொரு பவளமாக நமக்குள்ள தாத்து விடுவோம். தாத்து விடாது, உயர்த்து விடாது, அதுலேயே நிறைய விஷயம் இருக்கு. சில பேருக்கு மந்திரம் பலிதமா, அதெல்லாம் நம்ம 2வது டாபிக்ல பேசுவோம். இதுவே நமக்கு பெரிய டாபிக்கா போயிட்டு இருக்கு. சரி, அப்படி வந்து ஏதாவது ஒரு ருத்ராட்ச மணியோ இல்லை ஏதோ ஒரு மணிகளை பயன்படுத்தி என்ன செய்யுங்க, எண்ணிக்கையை சரியாக்கிடுங்க. அதே மாதிரி சூடகத்தை எரிய விட்டு கொண்டே, அந்த சூடகத்தை வந்து எரிய விட்டுக்கிட்டே என்ன செய்யணும், மந்திர உச்சாடனம் போடணும். மந்திர உச்சாடனம்னா என்னன்னா, மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். நிறைய பேருக்கு புதுசா பார்க்கவங்களுக்கு இது என்னையா அது என்னையா அப்படின்னு கமெண்ட்ல கேட்கும் போதெல்லாம், அப்போ இதுவும் தெரியாமையா இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சவங்க விட்டுருங்க. தெரியாத நபர்களுக்காக நான் சில விஷயங்கள் நான் சொல்றேன். அப்படி நீங்க வந்து மந்திர உச்சாடனத்துக்கு ஆரம்பிக்கிறீங்க. மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓம் விசித்திரே சித்திர ரூபினிமே சித்தம் குரு குரு சுவாஹா. ஓம் விசித்திரே சித்திர ரூபினிமே சித்தம் குரு குரு சுவாஹா. மந்திரத்தை திரும்ப சொல்றேன். ஓம் விசித்திரே சித்திர ரூபினிமே சித்தம் குரு குரு சுவாஹா. இந்த மந்திரத்தை என்ன செய்யுங்க, சுமார் 20,000 முறை நீங்கள் உச்சரிக்க வேண்டும். அதற்கு மேலேயும் உச்சரிக்கலாம். 28 நாட்களில் நீங்கள் என்ன செய்யணும், இந்த மந்திரத்தை உச்சாடனம் போடணும். அதுக்கு தகுந்தவாறு நீங்கள் வந்து எண்ணிக்கைகள் உச்சாடனை போடலாம். இதற்கு வந்து தினந்தோறும் என்ன படையல் முதல் நாள் ஆரம்பிக்கிறீங்களோ அதே மாதிரி கடைசி நாள் வரை படையல் போடணும். அந்த எச்சினி தேவதையானது நேரில் தோன்றுவாள். எப்படி தோன்றுவாள் என்றால்,
சில நேரங்கள் மிருகங்கள் போல காட்சியளித்து பயமுறுத்துவாள். பயப்படக்கூடாது. மிக ஏன்னா அந்த காலத்துல முனிவர்கள் ஒவ்வொரு தவம் செய்யும் போது 1000 விஷயங்கள் என்ன சோதிப்பதற்காக நிறைய விஷயங்கள் நடக்கதான் செய்யும். எந்த சோதனை வந்தாலும் அந்த சோதனையை சாதனையாக மாற்றி நீங்க அந்த விஷயத்தை பண்ணணும். மனதில் தைரியத்தோடு பண்ணணும். தைரியம் இருந்தாதான் அந்த விஷயத்தை பண்ணணும். சும்மா ஏதோ ஒன்று அவன் சொன்னா இவன் சொன்னா அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு முறைகள் உள்ளது. அந்த மந்திரத்தின் அதிர்வுகள் மந்திரம் அந்த விஷயத்துக்கு சொல்றேன். இந்த ஒண்ணே நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டோம்னா மீதி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிட நினைக்கிறேன். ஓம் ஓம்னு சொல்லலாம், ஓம் அப்படின்னு சொல்லலாம், ஓம் அப்படின்னு சொல்லலாம். ஓம்ங்கிறது ஓம் இப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் இப்படி அதிர்வுகள், அந்த ஓமுக்குள்ளே அதிர்வுகள் நிறைய இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த அதிர்வு சரியான மந்திர உச்சரிப்பு நீங்கள் உச்சரிச்சா மட்டும்தான் என்ன செய்யும். நான் இதுல கொஞ்சம் விசித்திரமாலாம் நிறைய இது சொல்லியிருப்பேன். இந்த மந்திர உச்சாடனத்துல அந்த உச்சரிப்பு சரியா இருந்தா மட்டும்தான் ஒரு மந்திரமானது வேலை செய்யுமே தவிர இல்லாம வேலை செய்யாது. இந்த கிராவிட்டியில, இந்த பிரபஞ்சத்துல நீங்க கனெக்ட் ஆகணும்னா சரியான சிம்மை போட்டு சரியான நம்பரை போட்டாதான் அந்த இடத்துல போய் என்ன செய்யும், ரீச் ஆகும். அதே மாதிரி இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல நீங்க தொடர்பு கொள்ளணும்னா சரியான ஃப்ரீக்வன்சி போட்டா மட்டும்தான் என்ன செய்யும், அந்த ஃப்ரீக்வன்சி கூட இந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகும். அப்பதான் கனெக்ட் ஆகும். அப்பதான் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கும். என்னைக்குமே தவறான நோக்கத்திற்காக இதை பயன்படுத்தாதுங்க. பயன்படுத்தினா உங்களுடைய பாதிப்பு எந்த 1000 மந்திரவாதிகிட்ட போனாலும் சரி, எத்தனை பேர்கிட்ட போனாலும் உங்களுடைய பாதிப்பை நீக்க முடியாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான விஷயம் இது. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து நம்ம கொடுத்துட்டோம். நல்லா புரிஞ்சிடுங்க. இதை சிம்பிளா சொல்றேன். இடம் என்ன செய்யணும், வடக்கு முகமாக இருந்து ஆலமரத்துக்கு அடியில இருந்து நீங்க என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். 28 நாட்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். வெண்ணிற மாலைகள், இனிப்பு பதார்த்தங்கள் வைத்து நீங்க இந்த பூஜையை செய்யணும். சரிங்களா? இதற்கு சத்தியம் நீங்க அந்த தாயானவள் ரொம்ப அழகா காட்சி அளிக்கிறாங்க. காண்டி மனதை கோண விட்டுக்கிட்டு வேற என்னத்தையும் நினைச்சா வாழ்க்கையை சீரழிஞ்சு போயிடும். அதுக்குதான் நான் உங்களுக்கு சொன்னது, பிரம்மச்சரியம் கடைபிடித்து சித்தத்தை சிவமாக மாற்றி சரியான செயலில் நீங்கள் இருக்கணும். சரிங்களா? அன்னைக்கு முனிவர்களும் சித்தர்களும் ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுத்து சும்மா ஒன்றும் கொடுக்கல. ஏன்னா அவங்க அந்த நிலையில இருந்துட்டு தந்தாங்க. ஏன் அதை மறைமுகமா தந்தோம்னா மனித பயிர்வை பண்ண முடியும். சரி, அதெல்லாம் வேண்டாம். சரி நண்பர்களே, இதை பயன்படுத்துங்க. எல்லாரும் பயன்படுத்த முடியுமான்னு தெரியல. முடிஞ்சவங்க பயன்படுத்துங்க. இந்த அளவுக்கு தில்லு தைரியம் தீர்க்கமான ஒரு முடிவோடு இருக்கவங்க பயன்படுத்துங்க. நான் இதுக்கு அடுத்த அளவுள்ள எச்சினிகளுடைய விஷயங்களையும் தாரேன். இந்த எச்சினி எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆசைகள், நீங்கள் என்ன ஆசைக்காக நீங்கள் பயன்படுத்துறீங்களோ அந்த ஆசைகள் அது நிறைவேறும். அந்த எச்சினியை நீங்கள் சித்தி செய்து கொண்டால் நீங்கள் என்ன நினைத்து கேட்டாலும் அந்த விஷயங்கள் அனைத்தையும் கொண்டு தரக்கூடியது இந்த எச்சினி. நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அது நியாயமான ஆசையாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ராஜா போல் வாழலாம். பெரிய இதாட்டு இருக்கும். தேனும் தினை மாவும் தின்னு நீங்கள் அப்படி வாழலாம். அந்த மாதிரிப்பட்ட ஒரு இது. நன்றி நண்பர்களே. மீண்டும் பதிவில் சந்திப்போம். நம்ம சேனலில் இந்த எச்சினியை பற்றி தொடர்ந்து உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். இதில் ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, கீழே கமெண்டில் தெரிவிங்க. நான் அதற்கான விஷயத்தை நான் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்மள்கிட்ட வசிய எந்திரம், யார் ஆண் பெண் வசியத்திற்கான தாயத்து மருந்து நம்ம இப்போதைக்கு கொடுக்கல. அதை தள்ளி வசிய பூஜைகள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதை தள்ளி உங்களுடைய பிரச்சனை, அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கும் நம்ம தீர்வு கொடுத்துட்ருக்கோம். நம்ம கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேலையும் நம்ம கொடுத்துருப்போம். அந்த நம்பர்லேயும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். வேறு எதுவும் தகவல் வேணும், இதை பற்றி எதுவும் தகவல் தேவைன்னாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நான் கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவேன். நீங்கள் சப்போஸ் ஃபோன் அடிக்கும்போது நான் எடுக்கலைனாலும் நான் அந்த நம்பரை பார்த்து திரும்ப கூப்பிட தான் செய்வேன். நன்றி நண்பர்களே.